ஒரு அருமையான காலை நல்வணக்கம். அதாவது செகண்ட் ஸ்டாண்டர்டு மேக்ஸ் சொல்லி கொடுத்துருக்க ஆளை டிஃபரன்ஷியல் கால்குலேஸ் சொல்லி கொடுத்துருக்க ஆள் பக்கத்தில் வச்சு பேசினா எப்படி ஒரு டென்ஷன் வருமோ அதே மாதிரி தான் ஒரு டென்ஷனோட இருக்கு. ஏன்னா இந்த ஃபீல்டு எனக்கு பெரிய அளவில் பரிச்சயம் இல்லாத ஒரு ஃபீல்டு. ஏன்னா இப்போ மேக்ஸ் கேட்டோம்னா நம்ம நடத்தலாம், ரயில்வே எக்ஸாம் பற்றி கேட்டோம்னா ஒரு ஐடியா கொடுக்கலாம். இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய நம்பிக்கைகளை நான் சொல்லுறேன், ஓகேவா? அதாவது நான் ரொட்டேரியன் சண்முக சுந்தரம், பிரசிடென்ட் ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி டவுன், ஃபவுண்டர் ஜேஎம்எஸ் அகாடமி, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்கூலுடைய கரஸ்பாண்டன்ட். நான் நம்புறது, அதாவது வாழ்க்கையில நம்ம நிறைய தவறுகள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம். நானும் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன் உடம்பு விஷயத்துல, பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா மாஸ்டர் நிறைய மட்டும் கூப்பிட்டுருப்பாப்புல. எனக்கு ஒரு பயம், யோகானாலே இப்போ நீங்க கையை காலை தூக்குறத பார்த்தாலே எனக்கு ஒரு பயமா இருந்துச்சு. எஸ்ஐ ஓடிடலாமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. கை காலை தூக்க நம்மளால முடியுமா அப்படிங்கிற ஒரு இது இருந்துச்சு. ஆனா மாஸ்டர் எப்பவுமே சொல்லுவாங்க, நீங்க வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லுவேன். ஒரு பாடி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெர்சன்டேஜில் போட்டோம்னா, நான் மேக்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் பெர்சன்டேஜ் அப்படி இப்படின்னு இழுப்பேன். 80% ஃபுட்டுன்னு நான் நினைக்கிறேன். உணவு தான் 80%. ஒரு 20% பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. அந்த 80% உணவுல கரெக்டா இருந்தாலே நிறைய விஷயங்கள், நிறைய ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. இப்ப புதுசா ஒரு தீசிஸ் வந்திருக்கு, புரோட்டீன் நிறைய சேர்க்கணும். முந்தி இப்ப போன காலத்துல எல்லாம் நினைச்சுவாங்க இட்லி ஒரு சூப்பர் ஃபுட்டு, தோசை சூப்பர் ஃபுட்டு அப்படிம்பாங்க. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா இது 50 வயசு ஆயிட்டா இட்லி சாப்பிடாத, ஒரு சுண்டல் சாப்பிடு அப்படி இப்படிங்கிற ஒரு புது தீசிஸ் நமக்குள்ள வந்துகிட்டே இருக்கு. எதை நம்ம நம்புறது எதை நம்பல அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனா ஒண்ணு, புரோட்டீன் உடம்புல நிறைய சேர்த்துக்கணும் அப்படிங்கிறது மாதிரி தெரியுது. அதாவது நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம், நல்ல சூப்பரான காரு, நல்ல டீசல் போட்டு வச்சிருக்கோம் அல்லது பெட்ரோல் போட்டு வச்சிருக்கோம், ஆயில் போட்டு வச்சிருக்கோம். கார் ஒரே இடத்துல இருந்தா அதனுடைய பிரச்சனையை யோசிச்சு பாருங்க. இந்த ஆயில் சர்க்குலேஷன் கண்டிப்பா போகவே போகாது. பேசிக் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா மூவ்மெண்ட் அப்படிதான் நினைக்கிறேன். மூவ்மெண்ட் போய்கிட்டே இருக்கணும். பிசிக்கலா மட்டும் நான் சொல்லல, நம்ம வாழ்க்கையிலேயே நான் சொல்லுவேன். ஏகப்பட்ட ஹடில்ஸ் வரும், ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். பிரச்சனை இல்லாத மனுஷன் யாரு? ஒவ்வொருத்தரும் யோசிச்சு உங்க அடிமனசை தொட்டு சொன்னீங்கன்னா 1000 சோக கதைகள் இருக்கும். அதெல்லாம் உடைச்சு நொறுக்கணும்னா நம்ம மூவ்மெண்ட்ல போய்கிட்டே இருக்கலாம். இந்த உலகத்தினுடைய ஒரு இயல்பு, யாரும் யாரையும் பார்த்துக்க முடியாது. அது ஒரு இதுதான், யாரும் யாரையும் பார்த்துக்க முடியாது. நம்ம நினைச்சுக்கலாம் அவங்க பார்த்துக்குவாங்க, இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, யாரும் கிடையாது. உன் பேர் என்னப்பா? ஹமுதினியா? சரி, ஹமுதினி மட்டும்தான் பார்க்க முடியும். ஒரு அவர் டீனேஜ் வர அவங்க அம்மா அப்பா நல்லபடியா பார்த்துக்கலாம். ஒரு ஸ்டேஜ்ல அவளுக்கு வேண்டிய ஆசைகள், அவளுக்கு வேண்டியதுன்னா அவ தான் அவளை நோக்கி பயணிக்கணும், அந்த நோக்கி போய்கிட்டே இருக்கணும். நம்ம பார்த்துக்கணுங்கிறது தான் பேசிக் கான்செப்ட். அந்த ஓரளவு ஏஜ் ஆனது அப்புறமே நம்ம இந்த பேரண்ட் எல்லாருமே என்ன செய்வாங்க, புள்ளைகளுக்காக சந்தோஷம், புள்ளைகளுக்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷத்தை பூராமே தூக்கி ஒரு இடத்துல வச்சிருவோம். ஒரு ஸ்டேஜ், கடைசி ஸ்டேஜ்ல வரும்போதுதான் தோணும், நமக்காக நம்ம வாழவே இல்லையே அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஃபீலிங் வந்து தோணும். அதனால எனக்கு தெரிஞ்ச வகையில நம்ம முதல் கான்செப்ட் நினைக்கிறேன் மூவ்மெண்ட். ரெண்டாவது, உங்களுக்காக ஒரு ஸ்பேஸை கண்டிப்பா ஒதுக்குங்க. அந்த ஸ்பேஸ் நீங்க அருமையான, அதாவது யோகாவை ஒதுக்கிருக்கீங்க, ஒரு சூப்பரான ஃபீல்டு, ஒரு அருமையான ஃபீல்டு, அருமையான மாஸ்டர். உண்மையில அதாவது ஒரு ஃபீல்டுக்குள்ள போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அரைக்குறையெல்லாம் படிக்க கூடாது. நான் பாதி படிச்சிருக்கேன், இது படிச்சிருக்கேன், எனக்கு அது தெரியாது இது தெரியாது. இன்னமும் அவர் கத்துக்கிட்டு இருக்காரு. வாழ்க்கையில நம்ம எப்பயுமே ஃபுல்ஃபில் ஆக முடியாது. எப்பயுமே அவருடைய பிஸியான நேரத்துல நானும் அவரும் நிறைய சமுதாய பணிகளை நிறைய செய்வோம், நிறைய இயக்கங்களை நாங்க ஒன்னா இருக்கோம். இருக்கும்போது மகாராஜன் எப்பவுமே அவர்கிட்ட எனக்கு ஒரு பிடிச்ச விஷயம் என்னன்னா, கத்துக்கணும்னு நினைப்பாரு. ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து கத்துக்குவார். நம்ம பார்த்தாலே, ஒவ்வொரு ஆளை பார்த்தாலே போதும், இவங்கள்ட்ட இருந்து இதை கத்துக்கலாம், இதை கத்துக்க கூடாதுங்கிறது நம்ம மனசுல ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நான் மகாராஜர்கிட்ட இருந்து எதுவுமே கத்துக்க கூடாதுன்னு நினைக்கல.
கத்துக்கணும், கத்துக்க முடியுமா அப்படின்னு தான் நான் நினைச்சிருக்கேனே தவிர, மகராஜன் ஒரு கிரேட் பர்சனாலிட்டி, ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு ஆளு. கார்ல நாங்க போய்கிட்டு இருப்போம், சென்னை நோக்கி போய்கிட்டு இருப்போம். காரை ஓட்ட சொல்லிட்டு சிங்கப்பூருக்கு ஆன்லைன் கிளாஸ் போட்டுக்கிட்டு இருப்பாரு. சிங்கப்பூர் கிளாஸ் போடுவாரு, மலேசியாவுக்கு ஆன்லைன் கிளாஸ் போடுவாரு. 8 மணி நேரம் வண்டி ஓட்டிருப்பாரு. அடுத்த நிமிஷம் நமக்கு டயர்டா இருக்கும், சும்மா உட்கார்ந்து இருந்தா நமக்கு டயர்டா இருக்கும். அடுத்த நேரம் உற்சாகமா கிளாஸ் எடுப்பாரு. அந்த உற்சாகத்துக்கு காரணம் அவருடைய யோகா தான் நான் நினைக்கிறேன். பொதுவா எக்ஸசைஸ்ல 3 டைப் உண்டு. கார்டியோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். கார்டியோங்கிறது என்னது? நம்ம ஹார்ட் பீட் கொஞ்சம் அதிகமா இருக்கக்கூடிய கார்டியோ. நம்ம சைக்கிளிங், அடுத்தது ஸ்விம்மிங், வாக்கிங், ஜாக்கிங், அந்த மாதிரி அது செஞ்சோம்னா பொதுவா லங்ஸ், ஹார்ட்டுக்கு சூப்பரான ஒரு எக்ஸசைஸ். அடுத்தது நான் கொஞ்சம் ஜிம் பிரியர், ஜிம்ல விளையாடுவேன். ஜிம் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். எனக்கு தெரிஞ்சு 40 வயசுக்கு மேல எல்லாருமே கொஞ்சம் ஜிம்முக்கு போகணும்னு எனக்கு ஒரு எண்ணம் உண்டு. என்னுடைய நம்பிக்கை அது. நம்ம மசில்ஸ் ஒரு அளவு 40 வயசுக்கு அப்புறம் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இருக்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை என்னதுன்னா மசில்ஸ் லாஸ் தான். நம்ம நினைப்போம் ஒல்லியா இருக்கிறது ரொம்ப ஒரு அருமையான விஷயம் அப்படிம்பாங்க. மசில்ஸ் வேற, ஃபேட் வேற, அதுவே தெரியாது. வெயிட் ரெடியூஷன் வேற, ஃபேட் ரெடியூஸ் வேற. கண்டிப்பா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் கொஞ்சம் கொஞ்சம் பண்ணலாம். அது பண்ணா உங்களுக்கு மசில்ஸ் லாஸ் ஆகாது, போனுக்கு நல்லா இருக்கும். இந்த கார்டியோ செய்யக்கூடிய எக்ஸசைஸ் பெனிஃபிட்ஸ். அடுத்தது பிசிக்கல் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் உள்ள பெனிஃபிட், எல்லா பெனிஃபிட்டையும் கொடுக்கிறது யோகா. உள்ள முடியில இருந்து நகை வர உள்ள ஒரு அருமையான ஒரு இது யோகா தான். அதாவது யோகா பத்தி சொல்லுவாங்க மனசு, அது எல்லாமே நம்ம உடம்பு நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது யோகா ஃபர்ஸ்ட் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது மனசை தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. உடம்புங்கிறது 2வது பட்சம் தான். நம்ம நிறைய பேர் நம்ம எக்ஸசைஸ் பண்றது மனசை பொறுத்துன்னு நான் நினைக்கிறேன். இப்ப நீங்க எக்ஸசைஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போறீங்க, ஒரு உற்சாகமா இருக்கும். இன்னைக்கு நீங்க எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினைச்சிட்டு படுத்திருக்கீங்க, ஏதோ ஒரு இதுல வந்திருக்கீங்க, கண்டிப்பா இன்னைக்கு நாள் பூரா ஒரு எரிச்சலும் இதுவும் இருக்கும். எவ்வளவு ஒரு கஷ்டம் இருந்தாலும், எவ்வளவு ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும், என்னைய பொறுத்தவரை ஜிம்ல போய் ஒரு எக்ஸசைஸ் பண்ணி ஒரு மணி நேரம் கழிச்சு நான் வெளியில வந்தேன்னா எனக்கு அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அப்படி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஹாப்பி ஹார்மோன் அப்படிம்பாங்க. யோகா பண்ணா ஹாப்பி ஹார்மோன். உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள், மனசு பதட்டம், பயம், நம்ம ஒரு விஷயத்த செய்யணும்னு நம்ம நினைப்போம். நிறைய விஷயங்கள் இன்னைக்கும் ஒவ்வொருத்தர் மனசுக்கும் இது செய்யணும் இது செய்யக்கூடாதுங்கிற நிறைய டைம் டேபிள்ஸ் உண்டு. ஷார்ட் டேர்ம் பீரியடு, லாங் டேர்ம் பீரியட், அப்படிலாம் நம்ம நிறைய பிளான் வச்சிருப்போம். அதெல்லாம் நடக்கணும்னா கண்டிப்பா யோகா தேவை. டெட்லிஃப்ட், ஜிம்ல போய் டெட்லிஃப்ட் ஸ்குவாட் போடுறதுக்கு பதிலாக அந்த உட்கட்ட ஆசனம் ரொம்ப ஈஸி. வாக்கிங் போற பழக்கம் உண்டு, இப்ப இல்ல முந்தி உண்டு. அப்ப ஏன் இவ்வளவு நேரம் வாக்கிங் போறீங்க, 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் வாக்கிங் போறீங்க, வாங்க உட்கட்ட ஆசனம் செஞ்சா 3 நிமிஷத்துல அதனுடைய பெனிஃபிட்டை நீங்க அச்சீவ் பண்ணிடலாம் அப்படிம்பாப்புல நம்ம மாஸ்டர். அது மாதிரி எல்லாத்துக்கும் பலன் இந்த இடத்துல நம்ம நிறைய இருக்கு. நம்ம நம்பி ராஜா எல்லாமே நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தான். அவங்களும் உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வழிகாட்டுதல தருவாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சது இந்த சூரிய நமஸ்காரம். சின்ன பிள்ளைல நான் நிறைய செஞ்சிருக்கேன் சூரிய நமஸ்காரம்.